ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்டும் முழுதும் தருவோயினி வேண்டும் அஜன் மாலுக்கு அறியோயினி வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டும் பரிசு ஒன்று உண்டனில் அதுவும் உண்டன் விருப்பன்றே. தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகே தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். எல்லாமல்ல பார்வதி பரமேஸ்வரனுடைய பெருங்கருணையினாலே அன்பார்ந்த சிநேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம். அலைபேசி 9860598370 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா வார ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான 21/11/2022 திங்கட்கிழமை முதல் 27/11/2022 ஞாயிற்றுக்கிழமை வரை இருக்கக்கூடிய இந்த வார தினங்களில் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு உண்டான அசுப பலன்கள், சந்திராஷ்டம தினங்கள், வணங்க வேண்டிய தெய்வங்கள், அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட வண்ணங்கள், அதிர்ஷ்ட திசைகள் மற்றும் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் இதெல்லாம் பற்றி இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த வார விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 21/11/2022 திங்கட்கிழமை பிரதோஷம் சம்பவிக்கிறது. அதனால் சிவபெருமானை குறித்து வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விரத தினம் அது. சிவனுக்கு உகந்த தினம் பிரதோஷம். இந்த திங்கட்கிழமை சோமவாரத்திலே வரதுனால மிகவும் சிறப்பு வாய்ந்தது. மாலை 4:30 மணிக்கு மேல் 6 மணிக்குள்ளாக சிவாலயங்களுக்கு சென்று அபிஷேக பொருட்கள், புஷ்பங்கள், நிவேதன பொருட்கள் இதெல்லாம் கொடுத்து சிவனை பில்வேலைகளால் அர்ச்சனைகள் செய்து வழிபட்டு வந்தால் எதிர்பார்த்த காரியம் நடைபெறும். 23/11/2022 புதன்கிழமை அமாவாசை. அன்றைய தினம் பித்திருக்கள் முன்னோர்களை நினைத்து வழிபட்டு காலையில் சாப்பிடாமல் தர்ப்பணங்கள்லாம் கொடுத்து பிண்டங்கள்லாம் வச்சுட்டு மத்தியானம் காகத்திற்கு அன்னமிட்டு பிறகு நாம் ஆகாரம் உட்கொள்வது மிகவும் நல்லது. அதே போல் அன்றைய தினத்தில் இந்த உபாசனை தெய்வங்கள், மந்திரதந்திர உச்சாடனங்கள், இந்த மாந்திரீகம், செய்வனை, ஏவல் இந்த மாதிரிலாம் இருந்தால் நிவர்த்தியாகும். அதற்குண்டான காளி, பத்ரகாளி, முனீஸ்வரர், கருப்பராஜன், கன்னிமார், காவல் தெய்வங்கள் இவங்களையெல்லாம் வழிபடக்கூடிய ஒரு தெய்வ தினமாக அன்றைய தினம் விளங்குகின்றது. 24/11/2022 வியாழக்கிழமை வாஸ்து நாள். அதாவது காலை 10:54 ஆரம்பித்து 11:30 இந்த வாஸ்து பகவான் நெத்தரை விட்டு எழுதல், புதிய கிரக ஆரம்பம், கட்டிடப் பணிகள்லாம் துவங்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக அன்றைய தினம் விளங்குது. இந்த வார சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னா மீனம், மேஷம், ரிஷபம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வதி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வார சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது சம்பவிக்கிறது. நம்ம பார்க்குறது அப்படிங்கிறது இது ஒரு கோச்சார ரீதியான பொதுவான பலாபலன்கள் தான், பொதுப்படையான பலன்கள். அதுபோக அவரவர்களுடைய சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலாபலன்கள் மாறுபடும், வேறுபடும். இப்படி சொந்த ஜாதகம் பார்த்து பலன்களை தெரிந்து கொள்ளக்கூடிய அன்பர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணான 98609837 9865098370 இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு சொந்த ஜாதகத்தை பார்த்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து நாம் 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை காண்போம். அன்பார்ந்த சித்திரை, சுவாதி, விசாகம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி நேயர்களுக்கு வார ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் 21/11/2022 திங்கட்கிழமை முதல் 27/11/2022 ஞாயிற்றுக்கிழமை வரை இருக்கக்கூடிய தினங்களில் நடக்கக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி இந்த வார பலாபலன்களை பார்க்குறோம். இந்த வார பலாபலன்களில் ராசியிலே கேது சென்றிருக்கிறார். ஞானகாரகன், மோட்சகாரகன். அப்போது இறை வழிபாடு அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள், தியானம், ஜபம், தபம், யோகம், யாகங்களில் கலந்துக்கிறது இதெல்லாம் நடக்கும். கோயில் வழிபாடுகள் இதில் எல்லாம் கலந்துக்கிறது. ஒரு விரதம் மேற்கொள்வது, ஆலயங்களுக்கு போகாத ஆலயங்களுக்கெல்லாம் போய் அன்னதானம் கொடுக்கறது, ஆலயத்திற்கு நன்கொடை அளிக்கிறது, வீட்டில் ஹோமம் பண்ணிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய அமைப்புங்கிறது உண்டாகுது. அதே சமயம் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகலாம். சண்டை சச்சரவுகள், வழக்கு, வம்புவாதங்கள், குடும்ப பிரிவுகள் இந்த மாதிரி சில பேர் குடும்பத்தில் ஏற்படலாம். சில பேருக்கு சட்ட ரீதியான பிரச்சனை, காவல் பிரச்சனைகள், இராணுவ பிரச்சனைகள், நீதிமன்ற பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படும்.
சினிமா, கேளிக்கை, விளையாட்டு, சுற்றுலாத்துறையில் பணிபுரியக்கூடியவர்கள், அறநிலையத்துறையில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக கிடைக்கும். 2ஆம் இடம் குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தில் பார்த்தோம்னா சூரியன், புதன், சுக்கிரன் சேர்க்கை. 2ஆம் இடத்துல சூரியன் சேர்ந்து சஞ்சரிக்கிறதுனால கொஞ்சம் பேச்சுக்களை குறைக்க வேண்டும். சூரியன் 2ஆம் இடத்துல இருந்தாலே பேச்சு அதிகமாக பேச்சில் உஷ்ணத்தையும் வீரியத்தையும் கொடுப்பார். இப்போ சூடாகிடும், உடம்பு சூடாகி நம்ம ஏதோ ஒரு வார்த்தை கடும் சொல் அப்படிங்கிறது பேச வேண்டிய இதுக்கு ஆளாகிடுவோம். அதனால் பேச்சுக்களை கண்டிப்பாக குறைக்க வேண்டிய அமைப்பு. பேச்சின் மூலமாக குடும்ப பிரிவு ஏற்படும். பேச்சின் மூலமாக பிரச்சனைகள் வரும். பேச்சின் மூலமாக வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை உண்டாகும். அளவாக பேச வேண்டும். அதிலும் குறிப்பாக யாருன்னு பார்த்தோம்னா அந்த கல்வித்துறையில் பணிபுரியக்கூடியவர்கள், அரசியல்வாதிகள், அரசு பணியாளர்கள், இவங்க எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அரசு துறை, அரசியல்வாதிகள், அரசு பணியாளர்கள், கல்வியாளர்கள், கல்வி முதலீட்டாளர்கள், ஐடி கம்பெனி, ட்ரேடிங் கம்பெனி, மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், ஆடிட்டிங் பண்ணக்கூடியவர்கள், அதே மாதிரியே சுக்கிரனும் 2ல் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் ஏற்படும். இவங்களை தவிர நான் முதல்ல சொன்னவங்களாம் கொஞ்சம் எச்சரிக்கை, கவனம் தேவை. நிதி நிறுவனங்கள், ஷேர் மார்க்கெட்டிங், பங்கு வர்த்தகங்கள் இதிலெல்லாம் பணிபுரியக்கூடியவர்கள் மிக சிறப்பான யோகத்தை அடையலாம். ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி, அர்த்தாஷ்டம சனி. அதனால் கண்டிப்பாக இடமாற்றம் ஏற்படும். இடமாற்றங்கள், தொழில் ரீதியான மாற்றம் அல்லது வீடு மாற்றம் இதெல்லாம் உண்டாகும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் கல்வித்துறையில் சிறந்து விளங்கலாம். கல்விக்கூடங்கள், கல்விச்சாலைகள், கல்லூரிகள், தட்டச்சு, சுருக்கெழுத்து, அகாடமி, டியூட்டோரியல் காலேஜ் இந்த மாதிரிலாம் நடத்துகிறவங்களும் கொஞ்சம் சிறு சிறு சிரமங்களை சந்திக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. போக்குவரத்தில் கவனம் தேவை. பிரயாணத்தில் கவனம் தேவை. இரும்பு பொருட்களை உபயோகிக்கும் பொழுது கவனம் தேவை. 6ஆம் இடம் ரணம், ரோகம், சத்ருஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கிறதுனால எதிரி, கடன், நோய் அப்படிங்கிறதெல்லாம் சில பேருக்கு ஏற்படும். புதிய எதிரிகள் உண்டாகலாம், கடன்கள் உண்டாகலாம், நோய்கள் உண்டாகலாம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். திருமண பேச்சு தடைப்படும். தேவையில்லாத விரயங்களையும் சந்திக்கணும். பொன் பொருள், ஆடை, ஆபரணங்களை எல்லாம் எச்சரிக்கை, கவனம் தேவை. 7ஆம் இடத்துல ராகு சஞ்சரிக்கிறதுனால நரம்பு ரீதியான பிரச்சனை, தலை, கழுத்து, முதுகு, தோள்பட்டை இந்த மாதிரி இடங்களில் பிரச்சனைகளை கொடுப்பார். நரம்பு சுருண்டு போயிடுறது, அதனால் வலிக்கிறது, டிஸ்க் ப்ராப்ளம், ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் வரும் சில பேருக்கு. கண் சம்பந்தமான நோய் வரக்கூடிய அமைப்பு, இரத்த விரயங்கள், உஷ்ண சம்பந்தமான நோய், தோல் சம்பந்தமான நோய் வரக்கூடிய அமைப்பு ஏற்படலாம். வெளிநாட்டு யோகங்கள் நன்மையை தரும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக இருக்கும். உணவகங்கள், கேட்டரிங் சர்வீஸ், கேண்டீன், ரிசார்ட்ஸ், ஹோட்டல்ஸ், லாட்ஜ், தங்கும் விடுதிகள் வைத்து நடத்தக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது. 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் வக்கரகதியில் இருக்கிறதுனால பூமி, நிலபலங்கள், லாபம், பூமி, மனை, வீடு வாங்கக்கூடிய அமைப்பு உண்டாகுது. வேளாண்மைத்துறை சிறந்து விளங்கும். மருத்துவத்துறை சிறந்து விளங்கும். மின்சாரத்துறை, ரயில்வே, விமானம், கப்பல் போக்குவரத்து துறை, அதே மாதிரியே ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, போர்வெல் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் நன்மை சற்று கூடுதலாக கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டாகுது. பொதுவாக இது கோச்சார ரீதியான பலாபலன்கள் தான். இதுபோக அவரவர்கள் சொந்த ஜாதகத்தில் பலாபலன்கள் மாறுபடும், வேறுபடும். அப்படி சொந்த ஜாதகம் பார்த்து பலன்களை தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் என்னுடைய தொலைபேசியான 9865098370 இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தாராளமாக சொந்த ஜாதகத்தை பார்த்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த வார பலாபலன்களில் ஒரு துளாராசி அப்படின்னு எடுத்திருந்தால் ஒரு 80% நன்மைகள், கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 85% நன்மைகள், கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்களுக்கு 70% நன்மைகள், சுய தொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் செய்பவர்களுக்கு 80% நன்மைகளும் ஏற்படுது. இந்த வாரம் அதிர்ஷ்டமான வண்ணம் சாண்டல், சந்தன கலர், அனுகூலமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். எனவே கந்தக்கடவுளை வணங்கி இந்த வாரத்தை இனிமையான வாரமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.